ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சும்மா காரசாரமான ஒரு சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கும் பக்காவான சைடிஷாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 4-5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான அந்த கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு கிட்ட பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட கலர் நல்லா மாற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கரலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்க, அதோட கலர் எல்லாம் நல்லா மாறிட்டு வருது. இந்த டைமில் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுத்ததான் அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 10 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காண்டி ஒரு 3 பல் கிட்ட பூண்டு, இது ரெண்டும் மட்டும் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதெல்லாம் வறுக்கணும். அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். பாருங்க, அதோட கலர் நல்லாவே மாறி வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்ததாக தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு புளி, பாருங்க இந்த சைஸ்ல போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். அடுத்ததா நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கரலாம். பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடைசியா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த சட்னியை இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது குட்டியாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில இதை எடுத்து ஊற்றி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.